இதுவும் ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்ப்போம். என்டிகேவை வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது திமுக அதிமுகவை தாண்டி மற்ற சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே என்டிகேவை வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. சிறிய கட்சிகள்லாம் அவங்களோட ஐடியாலஜிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவங்க திமுக அதிமுகவோடலாம் கூட்டணி வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணாமல், எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல், இவங்களோட பரவலான வாதம் என்ன, கூட்டணி வைக்கலன்னா நம்ம வீழ்ந்துருவோம், பலவீனப்பட்டு போயிடுவோம், கூட்டணி வைக்காமலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நம்ம கொள்கை சித்தம்லாம் சும்மா பேசிக்கலாம், கடைசியில் நீங்கள் கூட்டணி வச்சு தாங்க ஆகணும், யதார்த்த அரசியலை பேசுங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸில் கூட இதை பேசுவாங்க. ஆமாம், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி திமுகவோட கூட்டணி வச்சுன்னு கேட்டால் இந்த கதை தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் உடஞ்சு போகுது இல்லைங்க. ஓகே, இப்போ இவங்க தனியாக நின்று 8% வாங்கியாச்சு, கட்சியும் உடையில ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறாங்கங்கும் போது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க. வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய ஆழமான அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நம்முடைய அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள். இன்னொரு சம்பவமும் இதே நாளில் தான் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளும் இன்னைக்கு தான். அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாபர் மசூதியை எந்த மதவாத சக்திகள் இடித்ததோ அந்த சக்திகள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பார்க்குறீங்க? மதவாத சக்திகள் அந்த இடத்துல இருந்து எப்படி இங்கே வந்திருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய சமூகம் எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நல்ல ஒரு அப்சர்வேஷன். ஒரு 30 இயர்ஸில் இந்தியாவோட அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மசூதி இடிக்கப்படுது. அந்த டைமில் நான் சீனியரான பத்திரிகையாளர்கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அங்கே மோஸ்ட்லி அப்போ இருந்த மூடு என்னென்னா, இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு கில்ட்டி ஃபீலிங் மக்களுக்கு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நடக்க விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் சின்ன வயசில் கோத்ரா இன்சிடென்ட்லாம் நடக்கும்போதும் நான் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. டிவிலலாம் பார்த்தோம்னா ஓவரால் மூடு எப்படி இருக்குன்னா, இப்படி பெரிய மோசமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது நடந்துக்கூடாது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் எல்லா சேனலுமே அந்த டைமில் எடுத்தாங்க. பட் இன்றைக்கி வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. அப்போ ஒரு மசூதி இடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா இன்னும் நிறையா மசூதிகளை இடிக்கணும் அப்படின்ற குரல்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருக்கு. நிறையா மசூதிகளுக்கு கீழே கோயில்கள் இருக்குது அப்படின்ற டிஸ்பியூட்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 200 மசூதிகளுக்கு கீழே கோயில் இருந்ததுன்ற மாதிரி டிஸ்பியூட்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஒரு மாஸ்க்கு ஒரு டிஸ்பியூட்டில் இருக்குது, சரி கோயில் கட்டால் முடிஞ்சிடும் போல இந்த பிரச்சனை அப்படின்னு தான் என்னோட பார்வையாக இருந்தது. இப்போ பார்த்தோன்னா ஒன்று இப்போ 200 மாறி இருக்கு. அப்புறம் வாஜ்பாய் பீரியட்லலாம் நம்ம பார்த்தோம்னா மீடியாவில் என்ன மாதிரி மூட் இருக்குன்னா, மீடியா அப்போ ஞாபகம் இருக்குது, கம்ப்ளீட்டாக எல்லா மீடியாவுமே வாஜ்பாய் பீரியடில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து வீர் சாங்வியோட புக் ஒன்று படிச்சிருக்கேன், ரூட் லைஃப்னு. அப்போ அவர் சொல்கிறார், அந்த பீரியடில் அவர் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸில் போய் அவர் சேர்றாரு, ஹெட்டாக போய் சேர்றாரு. அங்கே இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் பிஜேபி அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்களாம். ஓகே, கட்டுரைகள் எல்லாமே கடுமையாக பிஜேபியை அப்போஸ் பண்ணியே எழுதுறாங்களாம். வாஜ்பாய் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போ பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அதை முதல் நீங்கள் ஏற்றுக்குங்க. ஸோ நான் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல, பட் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றதை ஏற்றுக்குங்க, மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட், ஸோ அதை மனசில் வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, நான் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அப்போ கூட பார்த்தோன்னா மீடியாலாம் வேறு மாதிரியான ஒரு கேரக்டரோடு இருந்திருக்கு. ஒரு 2014 அப்புறம் கம்ப்ளீட்டாக கேம் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இந்தியன் மீடியாவெல்லாம் கம்ப்ளீட்டாக சுருட்டி பேக்கெட்டில் போட்டாங்க. இந்தியன் மீடியாலாம் கோடி மீடியாவாக மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக சுருட்டி பேக்கெட்டில் போட்டாங்க. மீடியாவுக்கும் இப்போ ஒன்றும் வேறு வழி கிடையாது, ஏன்னா மீடியாவோட ரெவன்யூலாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ பொலிட்டிஷியன்ஸோட சப்போர்ட்டில் தான் மீடியாவும் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. முன்னெல்லாம் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டில் 100% மார்க்கெட்டிங் பட்ஜெட்டுமே டிவிஸுக்கும் பேப்பருக்கும் தான் போயிட்டு இருந்தது. இப்போ ஆன்லைன் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸும் நிறைய பணத்தை ஆன்லைனில் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிவிக்கெலாம் காசு செலவழிக்கிறது இல்லை, பிரிண்ட்டுக்கு செலவழிக்கிறது இல்லை. ஸோ இப்போ மீடியாவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இப்போ பிஜேபி கிட்டே போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 இயர்ஸாக பிஜேபி செய்கிற எல்லா விஷயங்களும் கரெக்ட் தான். பிஜேபி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுவும் கரெக்ட் தான். எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணி இப்போ இதெல்லாமே நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கண்டிப்பாக ஸோ இந்தியா ரொம்ப டிராஸ்டிக்காக மாறி இருக்கு இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில். மாறி இருக்கா, மாற்றப்பட்டு இருக்கா? மாற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வினா, இப்போ மசூதி இடித்த இடத்துல ராமர் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட காவல்துறையும் பாதுகாப்புத்துறையும் நீதித்துறையும், குறிப்பாக வந்து நான் நீதித்துறையை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாம் சரியா நியாயப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கொஞ்சம் சிக்கலான ஒரு கேள்வி. நியாயப்படி இவங்கெல்லாம் நடக்கலன்னு சொன்னாலும் கரெக்டாக இருக்காது. பட் ஒரு விஷயம் நம்ம சட்டப்படி நடந்துக்கிட்டாங்க. பட் ஒரு விஷயம் நம்ம பார்ப்போமே, நம்ம வந்து என்னதான் எல்லாமே இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம இதெல்லாம் சொன்னாலுமே மக்களோட கேரக்டரும் மக்களோட அந்த மூடும் மாறும்போது அது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி. ஸோ அரசு ஊழியர்களையும் அதை அஃபெக்ட் பண்ணும், காவல்துறையும் அஃபெக்ட் பண்ணும், ஜுடிஷியரியையும் அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜெர்மனியில் நான் பழைய டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கும்போது அப்போ ஹிட்லர் காலத்தில் அங்கே இருந்த ஜட்ஜெல்லாம் பேசும்போது நமக்கு பார்த்தா இப்போ நம்பவே முடியாது, சிரிப்பாக இருக்கும். ஏறக்குறைய குட்டி ஹிட்லர் மாதிரி ஜட்ஜெல்லாம் பேசுகிறாரு. நம்ம இனத்துக்கு எதிராக நீங்கள் துரோகம் செஞ்சவங்களெல்லாம் கடுமையாக நாங்கள் தண்டிப்போம் அப்படி ஸ்பீச் வெறித்தனமாக ஜட்ஜு கொடுக்குறாரு. ஒரு ஜட்ஜு இப்படிலாம் பேசுவாராப்பான்னு நமக்கு தோணுது. ஸோ இப்போ ஜட்ஜு என்ன பண்ணுறாருன்னா மக்களோட மூடை அவர் கோர்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஜட்ஜையும் அதை அஃபெக்ட் பண்ணுது அது ஏதோ ஒரு வகையில். ஸோ அது மாதிரி மக்கள் போல்ரைஸ் ஆகிறாங்க, சொசைட்டி போல்ரைஸ் ஆகுதுன்னா அவங்களும் சொசைட்டியோட ஒரு அங்கம் தானே. ஓகே. ஸோ அந்த சொசைட்டி போல்ரைஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸை ரன் பண்ணக்கூடிய அந்த நபர்களும் போல்ரைஸ் ஆவாங்க, அவங்களோட கருத்துக்களையும் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஸோ அது நேச்சுரலான ஒரு விஷயம்னு பார்க்குறேன். இதுவும் வந்து சமூகம் மாறும்போது இதுவும் மாறி இப்படி ஒரு தீர்ப்பு வர வேண்டிய சூழலை ஏற்படுத்திடுச்சு. சரி, ஏதோ ஒன்று நடந்தது, மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாம் அடுத்த டாப்பிக்கு போயிடலாம். முக்கியமான ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். வேறு யாரும் இல்லை, நம்ம திருச்சி எஸ்பி வருண்குமாரை பற்றி தான். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சண்டிகரில் 5வது இளம் காவல் கண்காணிப்பாளருக்கான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசும்போது நாம் தமிழர் கட்சியை குறிப்பிட்டு இவங்க வந்து பிரிவினைவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்பவே ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. அப்புறம் அவர் பேசின விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, ஃபுல் வீடியோ ரிலீஸ் ஆகலை, கண்டிப்பாக ஒரு பார்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவர் வந்து நாம் தமிழ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யார் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட மோட்டிவ்ஸ் என்ன அப்படின்றதுல பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளியில் வருதுன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே அது ஒரு இக்கட்டான ஒரு சூழலாம் ஏற்படுத்துது. ஏன்னா இப்படி உங்களோட எஸ்பி இப்படி அங்கே போய் பேசுகிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி பேசுகிறாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது வந்து கேள்விக்குட்படுத்தப்படுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் அதோட இன்டென்ஷன் என்ன, ஏன் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ரெண்டாவது அவர் பேசுகிற விஷயமும் பார்த்தோன்னா நீங்கள் சொன்னது போல் பிரிவினைவாத அமைப்பு அப்படியே பேசியிருக்காரு. பிரிவினைவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கிறாங்க. ஸோ பிரிவினைவாத இயக்கம்லாம் சொல்கிறது பார்க்கும்போது இப்போ நம்ம கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஸோ 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8% ஓட்டுன்றது தமிழ்நாட்டில் ஒரு 30-35 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சின்றது ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப் கிடையாது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி. ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து பிரிவினைவாத கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாட்டி அந்த மாதிரியான பொருளை நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா அந்த 35 லட்சம் வாக்காளர்களையும் அது பிரிவினைவாதிகள்னு சொல்கிற மாதிரி, வாக்களித்த மக்களையும் அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயல் அது. ஸோ அதனால் அது ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்கிறாரு. அது போக சாவனிசம் அப்படின்ற அந்த வார்த்தையை, தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சரை பார்த்ததே கிடையாது. சாவனிசம்னா என்ன, இப்போ மேல் சாவனிசம்னா
பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்ற சிந்தனை உடையவர் தான் மேல் சாவனிசம்பாங்க. அதே மாதிரி நார்மலாக சாவனிஸ்ட்னு யாரை சொல்லுவாங்கன்னா, மற்றவங்களை விட நாங்கள் ரொம்ப சிறந்தவர்கள், மற்ற கலாச்சாரங்களை விட மற்ற இனங்களை விட நாங்கள் ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஹிட்லர் அப்படி சொல்லலாம். ஆமாம். பட் தமிழர்களை நான் என்னோட அனுபவத்தில் நான் தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கேன். நான் அந்த ட்ரெண்டை நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லை, எந்த கட்சிகள்கிட்டையும் நான் அந்த ட்ரெண்டை பார்த்ததில்லை. நாங்கள் வந்து மற்றவங்களை விடலாம் சிறந்தவர்கள்லாம் சொன்னது கிடையாது. ஹிந்தியை இம்போஸ் பண்ணும்போது ஹிந்தியை விட நாங்கள் பழைய மொழி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது எப்போ ஹிந்தியை இம்போஸ் பண்ணும்போது, நார்மலாக இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. ஸோ ஏன் அதை அவர் சொல்கிறார் அப்படின்ற விஷயமும் தெரில. அதுவும் அங்கே மற்ற மாநிலத்தவர்கள்லாம் இருக்கிற இடத்துல அந்த விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்டை பற்றின, நம்ம மக்கள் பற்றின ஒரு பேட் ஒப்பீனியன், தவறான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் பேசுகிறத பார்க்கும்போது அங்கே ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவரோட பர்சனலாக அவர் பாதிக்கப்பட்ட விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. நிச்சயம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சொசைட்டியில் இந்த மாதிரி நிறையா சைபர் கிரைம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆன்லைன் புல்லிங் இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கான டேட்டா இது அப்படின்றதெல்லாம் வைக்கிறது வேறு விஷயம். ஆனால் அவர் என்ன சொல்கிற வர்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என்னையும் என் ஃபேமிலியையும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு பேரையும் அவர் சொல்லி அந்த அமைப்புக்கும் ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. இவங்க சாவனிஸ்ட், இவங்க ஒரு பிரிவினைவாதிகள் அப்படின்ற மாதிரியான கேரக்டரையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்னையும் பர்சனலாக நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே அந்த உங்களுக்கும் அந்த மாதிரி எல்லாருக்குமே உண்டு. ஸோ எல்லா கட்சியிலையும் ட்ரோல்ஸ் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் புல்லிஸ் இருக்காங்க. ஸோ இப்போ யாராவது பெண்களுக்கு எதிராகவோ ஆபாசமாக பேசினாங்களோ தாராளமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. என்டிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கள். தப்பாக சட்டத்தை மீறி செயல்படுறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறது அதுவும் கரெக்டான ஒரு விஷயமா படலை. ஏன்னா இப்போ எண்ட் ஆஃப் தி டே அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி, கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக இருக்கணும். அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, நடுநிலையோடு அவர் இருக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்காமல் எல்லா மக்களையும், எல்லா கட்சியையும், எல்லா அமைப்புகளையும் அவர் ஈக்குவலாக பார்க்கணும். அதேமாரி இப்போ உங்களுக்கு ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ தேச விரோத கட்சி அமைப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை பேன் பண்ணுங்கள். இப்போ பிஎஃப்ஐலாம் அப்படி தானே பண்ணீங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியை இப்படி பேசுறது எனக்கு என்னமோ கரெக்டாக இல்லாத மாதிரி தான். ஓகே, நீங்கள் பேசும்போது ரெண்டு விஷயத்த முக்கியமாக சுட்டி காட்டினீங்க. ஒன்று, இவரோட வீடியோ வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க, முழு வீடியோ வெளியே வரலை அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியிலையுமே இவரோட வீடியோ மட்டும்தான் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான நிகழ்வு 5 தலைப்புகளில் பேச சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து சைபர் செக்யூரிட்டியை பற்றி, சைபர் புள்ளி இதை பற்றியெல்லாம் பேச சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல பேசும்போது தான் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாம் தமிழர் கட்சியை ஒரு தவறான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராரு. இது திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஒன்று, இவரோட வீடியோ மட்டும்தான் வந்திருக்கு. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்னமோ இணையத்தில் ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு. நீங்களே சொன்ன மாதிரி இதை அவங்க மட்டும் பண்ணலை, டிஎம்கே பண்ணுறாங்க, ஏடிஎம்கே பண்ணுறாங்க, பிஜேபி பண்ணுறாங்க. இவங்க மேலே எல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா அப்படின்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இவர்கிட்டயே பல புகார்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு, ஆனால் இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து நாம் தமிழர் கட்சியை இவர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவருக்கு பின்னாடி வந்து யார் இருப்பாங்க? ஏன்னா இவர் தனியாக செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல இந்த பின்னணியெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது. அதான் இப்போ என்னென்னா, ஒரு அரசு அதிகாரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இல்லைனா அவர் பண்ண வேண்டிய அந்த டெக்கோரமை வந்து மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் லைனை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம அவரை விமர்சிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் அவருக்கு வந்து அவர் இந்த அஜெண்டாவோட செயல்படுறார் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பட் அவர் பண்ண மிஸ்டேக்ஸை டெஃபினட்டாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டலாம் அப்படின்றத நான் டெஃபினட்டாக ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்னது போல் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. அது ஒரு சாவனிஸ்ட் பார்ட்டி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி, அது இதெல்லாம் ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாருன்னா, நானும் என் ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் கேரக்டரை கொடுக்க முடியாது. அது தவறான ஒரு அப்ரோச். இப்போ நாம் தமிழருக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில்
100 பேர் வந்து ஆன்லைன் புல்லிங்கில் ஈடுபடுறாங்க, அதில் 90% வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்ற ஒரு டேட்டா உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அப்போ இதை பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நானும் என் ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அதை மையமாக வச்சு நீங்கள் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்த கட்சியவே நீங்கள் வந்து டிஃபேம் பண்ணுறது தவறான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் மேபி ஒரு ஹிடன் அஜெண்டா டெஃபினட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா கேள்விகள் இருக்குது. ஆமாம், அந்த வீடியோவில் ஒரு செக்மெண்ட் மட்டும் ரிலீஸ் ஆகுது, ஃபுல் வீடியோ ரிலீஸ் ஆகலை. யாரோ ஒருத்தங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ மொபைலில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோ மொபைலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரியோட ஈவெண்ட் இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் அங்கேருந்து வருது. ஸோ இப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஈவெண்ட் அது. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமான்னு நிஜமாக ஒரு கன்க்ளூஷனால் வர முடியல. இது யார் பின்னாடி இருப்பாங்கன்றதான் நமக்கு தெரியல. சரி, ஆனால் ஏதோ மேபி இருக்கலாம் தெரில. ஓகே, இப்போ இவரை ஒதுக்கி வச்சிருவோம். இந்த நிகழ்வை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு பரப்புரையை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அந்த நிகழ்வில் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு ஊடகங்கள் எப்படி பரப்புனாங்க அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அவர்கள் பங்கெடுத்து கொண்ட நிகழ்வில் அவருக்கு முன்னாடியே வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினைவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கின்ற அமைப்பு, உலகம் முழுக்க அவங்களுக்கு ஆதரவு இருக்கு, அவங்க வந்து தமிழ் சாவனிஸ்ட் குரூப் இப்படின்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதில் பெரிய ஒரு வேதனை என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் கலந்து கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்வுக்கும் உள்துறைக்கும் எந்த ஒரு பெரிய தொடர்புமே இல்லை. இது சண்டிகர் மாநில அரசில் நடந்த, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5வது இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எஸ்பிக்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் தான். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர் கலந்துக்கிட்டு அந்த விழாவை தொடங்கி வச்சார். ஆனால் இங்கே டோட்டலாக செய்தியே மாற்றப்படுது. ஏன் இப்படி ஒரு நெகட்டிவ் ஷேடை வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குறாங்க? அதான் இப்போ தமிழ் ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள், நம்ம ஏற்கனவே இந்தியன் மீடியாவை பற்றி நம்ம பேசிட்டோம். கண்டிப்பாக தமிழ் மீடியாவும் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸில் நான் பர்சனலாக நான் பார்த்ததில்ல, டிஎம்கே பவருக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் மீடியாவும் ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரில. ஏடிஎம்கே பீரியடில் ஃப்ரீயாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான்லாம் கவர்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக அந்த டைமில் அப்போஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜென்ரலாக இருந்த எல்லா மீடியாவுமே அப்போ இபிஎஸ் அவர்களை தான் அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு மயான அமைதி இருக்குது. யாரும் கஸ்டோடியல் டெத் பற்றி பேசுகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. கவர்மெண்ட்டை கிரிட்டிக்கலாக பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. பெருசாக கிரிட்டிக்கலாக பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, தேவையில்லாத விஷயங்களை நிறையா பேசுகிறது. இப்போ டிவிகே கட்சியும் அதிமுக கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 100 சீட்ஸ் அவர் கொடுக்குறதா பேசுகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? சில பத்திரிகையாளர்கள் அதை சோர்ஸ் சொல்லிச்சாங்க. எதை கேட்டாலும் சோர்ஸ் சொல்லிச்சு. ஸோ அவங்களோட சோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு வாரம் பேச்சு போச்சு, மீடியாவில் டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை சந்திச்சாரு. ஸோ அதனால் சீமான் சங்கியா இல்லையான்னு ஒரு 2 வாரம் அந்த டிபேட் போச்சு. இப்படி தேவையில்லாத விஷயங்கள். திமுக 200 சீட் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? அதிமுக கூட்டணி உடையுமா? இபிஎஸ்னால அதிமுக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமா? திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வெளியேறுவாங்களா? இந்த மாதிரி வெறும் பொலிட்டிக்கலாகவே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அரசியல்வாதிகளா? மக்கள்லாம் நம்ம மக்கள், நமக்கு இஷ்யூஸ் தான் நமக்கு பிரச்சனை. நம்மக்கிட்ட வந்துட்டு சும்மா அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளை பற்றியே பேசி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த டிபேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனையுமே தேவையில்லாத விஷயத்தை வந்து ஊதி பெருசாக்குறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உள்ளே பம்ப் பண்ணி உள்ளே இறக்குறது, ஒரு நியூஸாக அதை கொண்டு வந்து அதை சகட்டு மேடிக்கு கண்ட ஆங்கிளில் அதை பேசுறது. கரெக்டாக எந்த டைரக்ஷனில் அதை கொண்டு போகணுமோ அந்த டைரக்ஷனில் கொண்டு போகாமல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் மிஸ்கைடிங்காக பேசுறது. ஸோ அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துட்டு இருக்கு நிறைய. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியை குணப்படுகொலை, அதாவது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் இப்போவே தொடங்கிருச்சா? அப்படி பார்க்கலாமா? அது ஒரு வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட ஆடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுலாம் பார்க்கும்போது, ஸோ அதோட இன்டென்ஷன்லாம் என்னவா இருக்கும்? அந்த கட்சியில் இருக்கவங்களாம் ரொம்ப மோசமானவங்கப்பா அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தவறான தோற்றத்தை, பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி நிறைய ஆடியோஸ், வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ எப்போவுமே ஒரு அமைப்பு வீக்காக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அமைப்பு ஸ்லோவாக ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கவனுக்கு டேஞ்சர். அது
ஒருத்தன் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கான்னா அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் போட்டியாக ஒருத்தன் ஏறி வரான்னா அவனை ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்பான். அது 8% ஓட்டுனா சும்மா விளையாட்டு கிடையாது. 8% ஓட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் மிகப்பெரிய வேல்யூ உண்டு. நான் வந்து எப்படி அண்ணன் சொன்னாரு 2000 கோடி அப்படி வச்சுக்கலாமா? 2000 கோடி எக்ஸாக்ட் எனக்கு நம்பர் தெரியல, ஆனால் அதுக்கு பெரிய வேல்யூ உண்டுன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் சும்மா சாதாரணமாக நீங்கள் அரசியல்வாதிகள்கிட்டலாம் இங்கே லோக்கல்லாம் பேசுனீங்கன்னா எலெக்ஷன் டைமில் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னா லோக்கல் எம்எல்ஏ என்ன பண்ணுவார்னா அவர் ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவார். நம்ம கட்சியை தாண்டி வெளியில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கான், அவன் சிலவே சாதிய ரீதியான ஒரு 4 பேரை சேர்த்து வச்சுட்டு இருப்பான், சிலவே ஒரு ரசிகர் மன்ற மாதிரி ஒரு 4 பேர் சேர்த்து வச்சு உட்காந்துருப்பான். சரி இவங்களெல்லாம் நம்ம கட்சியில் கொண்டு வரணும், ஒரு ரேட்டை பேசி உள்ளே கொண்டு வந்துருவாங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னு பேசி அவன் ஒரு 100 ஓட்டு அவனால் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த 100 ஓட்டுக்கு ஒரு ரேட்டை பேசி அவங்கள உள்ளே கொண்டு வருவாங்க. ஒரு எல்லா எலெக்ஷன் மாதிரி இது நடக்கும். முக்கியஸ்தர்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துலாம் தூக்குவாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், 8%னா ஒரு 36 lakhs வருது. அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். இது நடக்கும்போது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தும் இவங்களை ஸ்டாப் பண்ண முடியல. யூடியூப்பில் திட்டிகிட்டே இருந்தாச்சு, 24 hours யூடியூப்பில் திட்டியாச்சு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. பட் அதையும் தாண்டி வந்துச்சுன்னா அடுத்தது வேற என்ன யூஸ் பண்ணுவாங்க, வேற கையில் இருக்க அதிகாரங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதிகாரத்தில் இருக்கவன் என்றைக்குமே அதிகாரத்தை ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டான். கையில் இருக்கக்கூடிய எல்லா பலத்தையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு தான் அவன் அதிகாரத்தில் வந்து கீழே இறங்குவான். ஸோ அதனால இது நடக்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஓ சிறப்பு சிறப்பு. இதை கூட விட்டுறலானே, ஊடகங்கள் ஏன் இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்க ஆளும் கட்சியோட கைப்பாவையாக இருக்கிறாங்க, அதிகாரத்தோட நிழலில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க கொடுக்குற அஜெண்டா படி தான் ஊடகங்கள் செயல்பட்டு ஆகணும். ஆனால் மற்ற ஜனநாயக அமைப்புகள், மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே இதை ஏன் கண்டித்து பேச மாட்டேங்கிறாங்க? 1000 இருக்கட்டும், 1000 விமர்சனம் இருக்கட்டும், கருத்தியல் ரீதியான முரண்பாடுகள் இருக்கட்டும், தேர்தலில் போட்டி போட்டு ஜனநாயகத்தின் வழியிலேயே 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கின ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு அரசு அதிகாரி திட்டமிட்டு, என்னுடைய பார்வையை சொல்கிறேன், திட்டமிட்டு இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பும் போது ஏன் யாருமே வந்து அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ மட்டும் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கு என்ஐஏ ரெய்டு வந்துச்சு. அப்பயும் அதை யாரும் கண்டித்து பேசலை. என்ஐஏ அப்படிங்கிறதே மாநிலத்தோட அதிகாரத்திற்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு பேசின கட்சிகள் கூட இதை எதிர்த்து பேசவே இல்லை. இவங்களோட மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுவும் ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்ப்போம். என்டிகேவை வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது திமுக அதிமுகவை தாண்டி மற்ற சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே என்டிகேவை வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. சிறிய கட்சிகள்லாம் அவங்களோட ஐடியாலஜிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவங்க திமுக அதிமுகவோடலாம் கூட்டணி வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணாமல், எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல், இவங்களோட பரவலான வாதம் என்ன, கூட்டணி வைக்கலன்னா நம்ம வீழ்ந்துருவோம், பலவீனப்பட்டு போயிடுவோம், கூட்டணி வைக்காமலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நம்ம கொள்கை சித்தம்லாம் சும்மா பேசிக்கலாம், கடைசியில் நீங்கள் கூட்டணி வச்சு தாங்க ஆகணும், யதார்த்த அரசியலை பேசுங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸில் கூட இதை பேசுவாங்க. ஆமாம், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி திமுகவோட கூட்டணி வச்சுன்னு கேட்டால் இந்த கதை தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் உடஞ்சு போகுது இல்லைங்க. ஓகே, இப்போ இவங்க தனியாக நின்று 8% வாங்கியாச்சு, கட்சியும் உடையில ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறாங்கங்கும் போது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு காலத்தில் நான்லாம் காலேஜ்லாம் படிக்கும்போது தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறதுன்னா கம்யூனிஸ்ட்கள் தான் நடத்துவாங்க. பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் கம்யூனிஸ்ட்கள் தான் நடத்துவாங்க. டெய்லி அவங்க வந்து போராடுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட்கள் பெரிய போராட்டம் நடத்துறதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. ஸோ இப்போ சூழல் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுமே த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. அப்புறம் ஹென்ரி டிபேங் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பேசினார். ஆமாம், அவர் கிளியர் கட்டாக சொல்கிறார், இந்த மாதிரி இது எல்லா கட்சிகளும் டெஃபினட்டாக பேச வேண்டிய ஒரு விஷயம், இந்த கட்சிக்கு நடந்தது மற்ற கட்சிகளுக்கும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். ஸோ அது முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு அதிகாரினால் ஒரு கட்சியை சீண்ட முடியுதுன்னா மற்ற கட்சிகளையும் அந்த அதிகாரி நினச்சா சீண்டலாம். ஏதோ எங்கேருந்தோ ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்குதுன்னா அவர் மற்ற கட்சிகளையும் அவர் சீண்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகளும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்தளவில் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியும் அதிமுக இல்லைனா திமுக சொல் பேச்சை கேட்டு தான் நம்ம நடக்க போகிறோம், ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, இறுதியாக உங்களோட பார்வையில் நாம் தமிழர் கட்சியை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இதை கேட்குறேன்னா, ஒரு ஊடகவியலாளராக, ஒரு அனலிஸ்டாக சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதம் பேசுகிற கட்சியா? நான் பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி நான் பார்க்கல, செப்பரேட்டிஸ்ட் பார்ட்டியாக நான் பார்க்கல. இப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு பிரத்யேக குணம் இருக்குது, தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, தமிழர்களுக்குன்னு ஒரு நலனும் இருக்குது. அந்த தமிழர்களுக்கான நலனை நம்ம பேசி தான் ஆகணும்.
அது சில அதிகார மையத்தில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கலனாலும் தமிழர்கள் நலனை வந்து கண்டிப்பாக முன்ன வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம பேசி தான் ஆகணும். அது சாவனிசத்தில் வருமா? அது எப்படி சாவனிசமில் வரும்? இப்போ என்னோட அரசியல் நலன் அது என்னவோ அதை தானே நான் பேசி ஆக முடியும். அது எப்படி சாவனிசமாக மாறும்? சாவனிசம்ன்றது வந்து என்னென்னா அரசியல் நலன் அந்த மாதிரி எந்த ஃபவுண்டேஷனும் இல்லாமல் சும்மா முட்டாள்தனமாக நான் பாட்டுக்கு நான் தான் என்னோட கேஸ்ட் தான் பெருமைகள் மட்டும். ஆமாம், அதுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருக்காது. நான் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பேன், ஆனால் நான் பேசுகிறது என்னோட இந்த வம்சம் தான் பெரிய இது அப்படின்னு நான் பேசுவேன். அதுதான் சாவனிசம். என்னோட தேவைகளின் அடிப்படையில் நியாயமாக எனக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் இருந்து நான் ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறேன், என் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அது சாவனிசம் கீழே வராது. இப்போ தமிழர்களுக்கான உரிமைகளெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தமிழர்களோட வரலாறை கட்டமைக்கணும். அதுக்கு நம்ம வரலாறுல கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும். ஒரு காலத்தில் தமிழர் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாரு, ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க, அப்போ தான் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், அப்போ தான் அவனுக்கு தைரியமாக கேட்பான். ஸோ அதெல்லாம் சாவனிசமுக்குள்ளே வராது. அதெல்லாம் நம்ம பழைய விஷயங்கள்லாம் மீட்டெடுக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை நான் சாவனிஸ்டிக்காக பார்க்கல, நான் தமிழர் கட்சி ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபோர்ஸாக தான் பார்க்குறேன். ஓகேண்ணே, பல கருத்துக்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.